முகம் பார்த்து நிம்மதியாச்சு என் மனம் தானா அனைவருக்கும் வணக்கம். ஆடி கிருத்திகை எவ்வாறு கொண்டாடுவது, அவ்வாறு சிறப்புகள் என்ன, விரதம் எவ்வாறு இருக்கணும், அதனுடைய பலன்கள் என்ன, அதனுடைய நேரம் மற்றும் அதனுடைய தகவல்கள் அனைத்தையும் இப்போது இந்த பதிவில் பார்க்கலாம். வாங்க. ஓம் சரவணபா. முருகப்பெருமானுக்கு விசேஷமான நாட்கள் சஷ்டி, வைகாசி விசாகம், தைப்பூசம், இப்படி பல திருநாட்களை சொல்லிகிட்டே போகலாம். அதில் விரதம் இருந்து வழிபடக்கூடிய திருநாட்கள் அப்படி சொன்னால் மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி கிருத்திகை ரொம்ப விசேஷமானது. கார்த்திகை என்ற நட்சத்திரத்தில் முருகப்பெருமானை வழிபாடு செய்தோன்னா நம்முடைய துன்பங்கள் எல்லாம் விலகி இன்பம் கிடைக்கும், தலைமை பதவி கிடைக்கும், திருமண தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வீட்டில் உள்ள கஷ்டங்கள் நீங்கும், வாழ்க்கையில் நல்ல உயர்வு கிடைக்கும். சரி, நாளைக்கு ஏன் இவ்வளவு சிறப்புன்னு சொன்னால், பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக உயர்வாக மதிக்கப்படக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவரை பெற்ற தாயார். தாய்க்கு அவ்வளவு சிறப்பு உண்டா? என்ன காரணம்? தாய் என்பவள் தான் ஒரு குழந்தையை பெற்று இந்த உலகத்திற்கு கொண்டு வருபவள். தாளாட்டி சீராட்டி பாலூட்டி வளர்த்து அந்த குழந்தையை நல்ல விஷயங்களை எல்லாம் சொல்லி இந்த உலகத்திற்கு அந்த குழந்தையை சிறந்த மனிதனாக காட்டுகிறார். அப்போ ஒரு தாய் என்கிறவள் பெற்றெடுத்து வளர்த்திருந்தால் அந்த ஒரு தாய்க்கு சிறப்பு எல்லாம் போகும். பெற்றது ஒரு தாய், வளர்த்தது ஒரு தாய் அப்படின்னா வளர்த்தவருக்கும் சிறப்பு உண்டுதானே? அது தெய்வங்களில் முருகப்பெருமானுக்கு அந்த தனி சிறப்பு என்பது அமைந்திருக்கிறது. சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து முருகப்பெருமான் அவதாரம் செய்கிறார். அப்படி அவதரித்த முருகப்பெருமானை வளர்த்த பெருமை அப்படி என்பது யாருக்கு இருக்கிறது? இந்த பெண்களுக்கு தான் இருக்கிறது. அப்போ இந்த கார்த்திகை பெண்கள் யாராக மதிக்கப்படுகிறார்கள்? முருகனுக்கு தாயாக மதிக்கப்படுகிறார்கள். முருகனுக்கு தாயாக விளங்கக்கூடிய அன்னை பராசக்தி, பராசக்திக்கு நிகராக இந்த கார்த்திகை பெண்கள் மதிக்கப்படுகின்ற காரணத்தினால் பராசக்திக்கு சிறப்பு கூடிய ஆடி மாசத்தில் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் விசேஷமான பலன்கள் கிடைக்கும். அப்படி சொல்றதுனால தான் இந்த ஆடி கிருத்திகை அப்படி என்ற முருகனுடைய பல கிருத்திகைகளோடு மிக விசேஷமாக ஆடி கிருத்திகை விளங்குகிறது. இந்த ஆடி கிருத்திகை அன்று உலகத்திற்கே ஜெகன் மாதாவாக விளங்கக்கூடிய அன்னை பார்வதிக்கு நிகராக போற்றி வழிபடக்கூடிய கார்த்திகை பெண்களை மதித்து அவர்களுக்கு மரியாதை தெரிவிக்கும் வண்ணமாக அவர்களுக்கு இந்த நாளில் அவர்களையும் நினைத்து இந்த விரதத்தை மேற்கொள்வது என்பது மிக மிக விசேஷமானது. சரி, இந்த நாள் எப்போ வருகிறது, எப்படி விரதம் மேற்கொள்வது என்பதை தெரிஞ்சுக்கலாம். ஆடி கிருத்திகை வழிபாடு நேரம் 29/7/2024 மதியம் 2:41 மணி முதல் 30/7/2024 மதியம் 1:40 மணி வரை இந்த ஆடி கிருத்திகை இருக்குது. இதில் நீங்கள் 29ஆம் தேதியும் இருந்துக்கலாம், 30ஆம் தேதியும் இருந்துக்கலாம். இல்லை, நான் 29ஆம் தேதி விரதம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் 30ஆம் தேதி முடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் ஓகே. சில பேரால் முடியாது. அப்போது அப்படி சொல்கிறவங்க ஒன்று 29ஆம் தேதி எடுத்துக்கோங்க, இல்லை 30ஆம் தேதி எடுத்துக்கோங்க. இருங்க, இது செவ்வாய்க்கிழமை வருது. ஆடி கிருத்திகை மிகவும் விசேஷமான நாட்கள். உங்களால் முடிஞ்சதுன்னா பக்கத்தில் கோவில் இருந்தால் கோவிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. உங்களால் இல்லை இந்த வீட்டில் தான் பண்ண முடியும், கோவில் போக முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வீட்லேயே விரதத்தை நீங்கள் முடிச்சுக்கலாம். அவருக்கு என்ன ஏதோ ஒன்று பிடிக்கும், என்ன அன்னதானம் உங்களால் முடியுமோ, தயிர் சாதம் முடிக்குமா அவருக்கு எடுத்து வைங்க. உங்கள் கையில் என்ன இருக்கோ அதை கொண்டு விரதத்தை முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவருக்கு முக்கியமாக இந்த 6 தீபம் நம்ம கண்டிப்பாக ஏற்றணும். 6 தீபம் நெய் தீபத்தை வச்சு கோலம் போட்டு ஸ்டார் மாதிரி போட்டு அந்த கோலத்தில் சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அந்த 6 விளக்கையும் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. நீங்கள் நினச்சது நடக்கும். நீங்கள் என்ன பிரார்த்தனைக்காக நீங்கள் பண்ணுறீங்களோ அதை கண்டிப்பாக முருகர் நம்மளுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். அவர் அதை வேணும் இதை வேணும்னு கேட்கல, மனசார முருகா 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 ஓம் சரவண பவா என்ற அந்த ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லிகிட்டே இருங்க. எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஃபோனில் கந்த சஷ்டி கவசத்தை வச்சுட்டு கூட நீங்கள் கேளுங்க. முருகான்ற ஒரு நாமத்தை மட்டும் நீங்கள் உச்சரிட்டே இருங்க. முருகா நம்மளுக்கு கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாரு. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.